ஆண்டவர் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். என்னாகும் புஸ்தகம் என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 202 பழைய ஏற்பாடு. நான் அவனை கண்டு குத்துவிலிருந்து அவனை பார்க்கிறேன். ஆமென். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். ஆமென். ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தியோட தலைப்பு. ஜாதிகளோடு கலவக்கூடாது. அல்லேலூயா. ஜாதிகளோடு கலவக்கூடாது. என்ன ஜாதி பற்றி பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் சொல்ற ஜாதி வேற, இந்த உலகம் பேசுற ஜாதி வேற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருன்னா அது ஒரு காரணம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு உபதேச செய்தி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சுவிசேஷம் புறஜாதிகளுக்குரியது, ஆனா உபதேசமோ சபைக்குரியது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப சபையில ஏன் ஆண்டவர் உபதேசங்களை கொடுக்கிறார்? உபதேசமானது நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, நம்மை சுத்திகரிக்கக்கூடியது, தேவனுக்கு உகந்தவர்களாக நம்ம மாற்றக்கூடியது. இந்த உபதேசம்ன்றது எளிமையா நம்ம புரிந்து கொள்ள சட்டம், ஆண்டவருடைய சட்டம். எப்படி இங்க நம்ம தேசத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கோ, அந்த சட்டத்தை மீறினா அதுக்கு ஒரு தண்டனை இருக்கோ, அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வமா ஏற்றுக்கொண்டு யார் ஒருவர் விசுவாசிகளாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருக்கிறோமோ, இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குரிய ஆவிக்குரிய சட்ட திட்டங்கள் தான் உபதேசம். அப்ப இந்த உபதேசங்களுக்கு கீழ்ப்படியும் போது அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு ஜாதிகளோட கலவக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆண்டவர் ஜாதிகளோட கலவக்கூடாதுன்னு சொல்றாரு? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:28 புதிய ஏற்பாடு 176ஆம் பக்கம். நல்ல கவனிங்க. யூதனானவனுக்கு விளக்கப்பட்டு எதிலிருந்து விளக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர்? நல்லா கவனிச்சீங்களா? அந்நியரோடு, அந்நிய ஜாதியானோடு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் உள்ளத்தில் யூதனானவனே, யூதன் என்ற வார்த்தைப்படியாக ஆண்டவருடைய ஆவிக்குரிய யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நாம இருக்கிறோம். அப்ப நமக்கு வேதத்தின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஒரு யூதனானவனுக்கு என்ன இருக்கான்? அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்திலே போக்கு வரவாய் இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது, தடை செய்யப்பட்டு இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் ஆண்டவர் அந்நிய ஜாதியான்றது யாரை சொல்றாரு, எந்த கூட்டத்தை சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் அவங்களோட கலக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:40 நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு முதல் சபைக்கு முதல் கொடுக்கப்படுகிற ஒரு ஆவிக்குரிய செய்தி. அந்த செய்தி கொடுக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வருது. என்ன சொல்லுது? இது மாறுபாடு உள்ள சந்ததி. நீங்க வாழ்கிற இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன இருக்கா? மாறுபாடு இருக்கு. இந்த மாறுபாடு உள்ள இந்த சந்ததி நடுவில் தான் நீங்களும் நானும் இருக்கோம். இதன் மத்தியில இருக்கிற நாம அந்த சந்ததிக்கு நம்ம விலக்கி காத்து கொள்ளணும் சொல்லிட்டு முதல் சபைக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இதை இன்னும் உறுதிப்படுத்த முடியும். இன்னொரு வாக்கியம் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க. 271 புதிய ஏற்பாடு. பிலிப்பியர் 2:15. குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு. இங்கே அப்போஸ்தலர் பவுல் மூலமா சொல்றாரு பாருங்க, சபைக்கு கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் நம்ம குடியிருக்கிறோம். ஆனா உங்களை குறித்து என்ன குறித்து கர்த்தருடைய திட்டம் என்ன? நாம குற்றமற்றவர்களா இருக்கணும், நாம கபடற்றவர்களா இருக்கணும், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும். இதுதான் நம்முடைய தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டிய நாம இந்த மாறுபாடுள்ள சந்ததியின் நடுவில், இந்த கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவில் குடியிருக்கும் போது அந்த சந்ததியோடு ஐக்கியப்படுவது, அந்த சந்ததியோடு கலவது உங்களுக்கும் எனக்கும் விளக்கப்பட்டு இருக்கிறது என்பது வேதம் சொல்லுகிறது. தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொன்னாரு? நம்முடைய நட்பு ஒரு ஆவிக்குரியவர்களோடு தான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல வெகு சீக்கிரத்துல ஒரு காரியம் நடக்க போகுது. என்னது?
எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்போது ஒருவன் என்ன பண்ணுவான்? கைவிடப்படுவான். 2 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஆமா மேல போயிருவார், ஒரு ஆளு கீழே இருப்பார். ஒரு ஆளு எந்த நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க 2 பேரு. அதுல ஒருத்தர் ஆமா நம்ம எந்த கூட்டத்தோட இருக்கணும்? எடுக்கப்படும். அப்ப அந்த கூட்டத்தோட இருக்கணும்னா நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அந்த மாதிரி ஆட்களோட தான் இருக்கணும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களோட ஐக்கியம் கொள்ளணும். ஒரு விசுவாசி ஒரு விசுவாசியோட ஐக்கியம் கொள்ளணும். ஒரு பரிசுத்தவான் இன்னொரு பரிசுத்தவானோட ஐக்கியம் கொள்ளணும். ஒரு ஜெபிக்கிறவன் இன்னொரு ஜெபிக்கிறவனோட ஐக்கியம் கொள்ளணும். ஒரு வேதம் வாசிக்கிறவன் இன்னொரு வேதம் வாசிக்கிறவனோட ஐக்கியம் கொள்ளணும். மாறாக ஒரு அவிசுவாசியோடு உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கையோடு மாறுபாடுள்ள சந்ததியோடு போனவா நடக்கக்கூடிய சந்ததியோடு நீங்களும் நானும் ஐக்கியம் வைத்துக் கொண்டா எடுத்துக்கொள்ளப்படுதல் நாம் என்ன பண்ணப்படுவோம்? கைவிடப்படுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 3:8 பக்கம் 627 பழைய ஏற்பாடு. அப்பொழுது ஆமோன் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்திலே சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறண்டு பரவி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விருப்பமா இருக்கிறது. அவங்க நல்ல கவனிங்க. நம்மள குறித்து சாட்சியை பார்த்தீங்களா? ஒரு எதிரி சொல்றான். என்ன சொல்றான்? இது விகற்பமான ஜாதி, இது வேறுபட்ட ஜாதி, இந்த ஆட்களை இவங்களோட பழக மாட்டாங்க, குடியாரோட பழக மாட்டாங்க, பேசித்தனம் பண்றவங்களோட அவங்க பழக மாட்டாங்க, அவங்க எப்படி வேணாலும் வாழலான்ற மக்களோட ஒரு ஐக்கியமே அவங்க கிட்ட இருக்காது. ஆனா இந்த உலகத்துல தான் இருப்பாங்க. எப்படி தண்ணி மேல ஒரு தாமரை இருந்தா எப்படி இருக்கும்? தண்ணி மேல ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு பாருங்க, அது எப்படி இருக்கும்? ஆமா, பட்டும் படாம இருங்க. இதோ உலகத்துல வாழ்றோம், பக்கத்து வீட்டுல இருக்காங்க, அடுத்த வீட்டுல இருக்காங்க, அதனால ஒரு ஒரு அன்பு, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுடைய காரியத்துக்கு நம்முடைய காரியத்துக்கு வித்தியாசம். நம்ம பரிசுத்த ஜாதி, நம்ம வேறுபட்ட ஜாதி, நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிற ஜாதி. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜாதிகளோட நம்ம கலவக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அவர் எந்த ஜாதி மக்களை சொல்றாரு? இதெல்லாம் சொல்லிட்டு எந்த ஜாதியோட கலவக்கூடாது? 3 காரியங்களை நம்ம பார்ப்போம். முதலாவதாக எந்த ஜாதியோட கலவக்கூடாது? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 20:19 பக்கம் 780 பழைய ஏற்பாடு. ஆமே. தூற்றிக் கொண்டு திரிகிறவன் என்ன பண்ணுவான்? ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதவிகளினால் அளப்புகிறவனோட கலவாது. முதல் ஜாதி ஆண்டவர் காட்டுக் கொடுக்கிறார். தூற்றிக்கிட்டு திரிகிறவன் அளப்புவாயனோட கலவ கூடாது. ஏன்? அவனுக்கு ரகசியமே பாதுகாக்க தெரியாது. அது ஒரு ஓட்ட வாய். நம்ம சொல்லும் போது பிரதர் யாருக்கையும் சொல்லிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த செய்தி வந்துருக்கு. ஆல் இண்டியா ரேடியோ ஷார்ட்டா சொன்னா அவங்க யாரு? அப்ப ஒரு ஆல் இண்டியா ரேடியோ. ஆமா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள அவங்களுக்கு இன்னொரு பேரோட வைக்கலாம். எப்படி? பிரேக் இல்லாத வண்டி. என்ன வேணா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆர்ன் இல்லாத வண்டி. அந்த மாதிரிதான். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மாதிரி ஒரு ஆட்களோட நம்மளுடைய ஐக்கியம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்முடைய ஆவிக்குரிய ஐக்கியம் என்ன ஆகும்? கெட்டு போயிடும். ஏன்னா வசனம் சொல்றது கூட சேர்ந்த. ஆமா, உலகத்தார அழகா சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்கல்ல. ஆமா, அதே போல நீங்க அவங்களோட கலந்தீங்கன்னா உங்ககிட்ட தூற்றுகிற வழக்கம் இருக்காது, உங்ககிட்ட அளப்புகிற வாய் இருக்காது. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்தை ஐக்கியம் கொள்ளும் போது நமக்கு என்ன ஆகும்? அந்த ஆவி பற்றி கொள்ளும். அல்லேலூயா. நம்மள அறியாம அது நம்மள பின்தொடர ஆரம்பிக்கும். அதுதான் அந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ இன்னைக்கு தூற்றி திரிகிறவனோடு அளப்புகிறவனோடு நமக்கு எந்த விதமான ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 10:8 வாசிங்க. பக்கம் 771. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அளப்புகிற மூடனோ விழுவான். ஆமா, அவங்க கூட சேர்ந்தா நமக்கு என்னதான் நடக்கும்? ஆமா, அதே அடிதான் நமக்கு வரும். சோதம் குமாரோட போய் லோத்து இருந்தாரு, நீதிமான் தான். ஆனா வசனம் சொல்லுது லோத்துக்கும் அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய தண்டனை அவனுக்கு நேரா தான் வந்தது. ஆனா கர்த்தர் கிருபையாக ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டா, அவன் நீதிமானா இருந்ததுனால அவனுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் என்ன பண்ணாரு? தேவதூதனை அனுப்பி அவனை பிரித்து எடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க என்னதான் நீங்க போய் பாவத்தோட ஒன்று கொண்டு இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை யாருக்கு சேர்த்துதான் வரும்?
நமக்கு சேர்த்துதான். அதனால நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம அலப்புகிறவர்களா இருக்கக்கூடாது, தூற்றி திரிகிறவர்களாக இருக்கக்கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நாம ரகசியங்களை பாதுகாக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு ஏன்னா நம்ம வேதம் குறித்து நமக்கு சொல்றது கண்காணியானவன் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? ரகசியங்களை பாதுகாக்கிறவனா இருக்கணும். உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா, ஒரு விசுவாசியா இருக்கட்டும், உங்க வீட்டுல இருக்கட்டும், உங்க குடும்பத்தாரா இருக்கட்டும், வேலை செய்யற ஆபீஸ்லயா இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னா அதை ரகசியம் பாதுகாக்கணும். கிறிஸ்துவுக்குரியவர்கள் நம்ம அப்படிதான் இருக்கணும். ஆவிக்குரியவங்க ரகசியங்களை பாதுகாக்கிறதா இருக்கணும். உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நீங்க பத்திரமா வச்சிருக்கணும். வாக்குத்தத்தங்களை பத்திரமா வச்சிருக்கணும். உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை பத்திரமா வச்சிருக்கணும். சில காரியங்களை நீங்க வாய் தவறி சொன்னீங்கன்னா அது உங்களுக்கே கண்ணியா போகும். அல்லேலூயா. ஆமா, நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். நல்லா கவனிங்க. யோசேப்பு ஒரு நாள் நம்பி சொன்னான் அண்ணனுங்க. என்ன சொன்னா? ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனம் காட்டினாருன்னே, அரிக்கட்டுலாம் நம்ம அறுத்துட்டு இருந்தோம், என் அரிக்கட்டு நடுவுல இருந்தது, உங்க அரிக்கட்டுலாம் உடனே என்ன வந்துருச்சு? பகை வந்துருச்சு பாருங்க. அது வரைக்கும் நல்லா தம்பி வாடா தம்பி சாப்பிடலாம்னாங்க, வாடா ஒன்னா போலாம்னாங்க, ஆடு அடிச்சா ஒன்னா சாப்பிடலாம் எல்லாம் சொன்னவங்க இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே சரி இதுதான் அப்பேச்சு திரும்பினாம இன்னொரு சொப்பனத்தையும் சொன்னான். என்ன சொன்னான்? நட்சத்திரம், சூரியன் எல்லாம் இப்ப அண்ணன் தம்பிக்கு போக இப்ப கூட யாராயிடுச்சு? ஆமா, அப்பாவும் இப்ப பகையாளி ஆயிட்டாரு. சில நேரங்கள சொப்பனங்க தரிசனங்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. சொல்லவே முடியாது உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அது பக்கத்துல இருக்கவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. அதனால நாம ரகசியங்களை பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். ஏன் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அலப்புகளோட நம்ம ஐக்கியம் வைத்துக் கொண்டா நமக்குள்ள அந்த அலப்புகிற வாய் வந்துடும், தூற்றி திரிகிற வாய் வந்துடும். அது நமக்கு வந்தா நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சியை காப்போம். அதனால ஆண்டவர் பவுல் மூலமா ஒரு எச்சரிப்பு வார்த்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. நம்ம வீழ்த்தக்கூடிய காரியம் இது. நம்ம நினைக்கலாம் நான் அவனை தூற்றுறது என்ன பண்ணும், அது நமக்கே வந்து முடியும். ஆமா, நம்ம வீழ்ச்சி அடைவோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைவோம். பரிசுத்தத்தில் ஒரு வீழ்ச்சி அடைவோம். தேவனுக்கு நமக்கு இடைவெளி உண்டாகும். ஒரு நாள் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியாது. உங்களை பார்க்கும் போதே ஒரு விசுவாசிக்கு என்ன தோணும்? ஐயோ இவங்கிட்ட போய் எது பேசினாலும் அவன் அப்படியே அங்க சொல்லிடுவான். அதனால என்ன ஆகும்? உங்களுக்குள்ள ஒரு இடைவெளி வரும். நீங்க தனித்து விடப்படுவீங்க. சில நேரங்கள்ல எல்லா விஷயமும் அப்படிதான் முடியும். அதனால என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்களா இருக்கிற நாம ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். அந்த அலப்புகளோட காரியம் என்ன தெரியுங்களா? தெரிஞ்சதையும் பேசுவான், தெரியாததையும் பேசுவான், எல்லாமே நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுவான். இதெல்லாம் அவனுடைய காரியம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லா பேச்சையும் நம்பி இருக்கக்கூடாது. ஒரு பிரதர் நல்லா பேசுறாங்கன்றாங்க, ஒரு சிஸ்டர் நல்லா பேசுறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நினைச்சிடாதீங்க. சில நேரங்களில் தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாது நிறைய வரும். தேவையில்லாம அந்த வார்த்தைகள்லாம் நீங்க நம்புறீங்கன்னா அது உங்க வாழ்க்கைக்கு இடரலா போகும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடரலா போகும். அதை நம்ம கவனமா இருக்கணும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பக்கம் 289 புதிய ஏற்பாடு. அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடுவிடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவல் காரியங்களாயும் அலப்புகிற ஆளோட இப்ப இன்னொரு விஷயம் கூடிரும். என்ன ஆயிரும்? நமக்குள்ள அலப்புகிற காரியம் வந்துருச்சு, அவனோட ஐக்கியம் வச்சுக்கிட்டா நமக்குள்ள வந்துடும். அது வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? தகாத காரியங்களை பேசுவோம். என்ன பண்ணுவோம்? தகாத காரியம். தகாத காரியம்னா என்ன தெரியுங்களா? தன்னை காட்டிலும் வயசுல மூத்தவங்க, தன்னை காட்டிலும் விசுவாசத்துல வளர்ந்தவங்க, தன்னை காட்டிலும் பரிசுத்தத்துல வளர்ந்தவங்க, தன்னை காட்டிலும் ஜபத்துல வளர்ந்தவங்க, தன்னை காட்டிலும் ஆவிக்குரிய அனுபவங்கள்ல வளர்ந்தவங்க, அபிஷேகத்துல வளர்ந்தவங்க, கிருபையில வளர்ந்தவங்க, இப்படி முதிர்ச்சி அடைந்த நிலையில இருக்காங்க பாருங்க, அவளை பத்தி தப்பா பேசுறது. அல்லேலூயா. அலப்புகிறவன் வந்தா, அந்த அலப்புகிற வாய் நமக்குள்ள வந்தா, அந்த ஆவி நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அவனோட ஐக்கியம் வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகணும்? மிதமிஞ்சி பேச ஆரம்பிச்சிடும். சில பேர் மதிக்க மாட்டோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய ஆட்களை ஒரு நாள் பேசிட்டு நமக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? மோசேவை பார்த்து ஆரோனும் மீரியாமும் பேசுறாங்க, ஆசீர்வாதமா இருந்ததா? யோசித்து பாருங்க. இதுதான் அங்க நடக்கும். அப்ப ஏன் ஆண்டவர் தூற்றி திரியினோட கலவாத, அலப்புற வாயினோட கலவாதுன்னா முதல்ல வீழ்ச்சி வரும்.
இரண்டாவது, ஆவிக்குரிய உன்னத நிலையில இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம தூக்கி திரிகளா மாறிடுவோம். அப்படி பேசுறது நமக்கு உகந்தது அல்ல. நல்லா யோசித்து பாருங்க. நீங்க வேதாகமத்துல எங்க பார்த்தாலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை எங்கேயும் விட்டு கொடுக்கறது இல்ல. அவருடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கிறது, உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை மத்தவங்க பேசுறதை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமா, நமக்கே இப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கே இப்படி பாக்குறாருன்னா வெளியாட்கள் பேசுறதை விட்டுருவாரா? யோசித்து பாருங்க. அப்ப நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? ஏசப்பாவுக்கு இருந்து நாமளும் நம்ம சகோதரர்களை விட்டு கொடுக்கூடாது, நம்ம சிஸ்டர்களை விட்டு கொடுக்கூடாது, நம்ம சபையை ஊழியக்கார விட்டு கொடுக்கூடாது, நம்ம சின்ன பிள்ளைங்களை, நம்ம குடும்பத்தார, நம்ம கொண்டாடிய விட்டு கொடுக்கூடாது, நம்ம புருஷனை எங்கேயும் விட்டு கொடுக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளும். இதான் ஆவிக்குரிய காரியம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எங்கேயாச்சும் ஏசப்பா விட்டு கொடுத்தாரு? சொந்த அண்ணன் தானே பேசினான் மோசே. ஆரோன் யாரு? மோசேக்கு அண்ணன். மீதியாம் யாரு? அக்கா. அவங்க தானே பேசுறாங்க. கவனம் விட்டுட்டு போயிருக்கலாமே. ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவர் காதுல விழுந்தது பாருங்க. அதனால நம்ம பேசுறதுதான் அவர் கவனிக்காம இருக்காரு நினைச்சிடாதீங்க. டபால விழுந்துடும். அப்புறம் விழுந்துச்சுன்னா பிரச்சனை நமக்கு தான். அங்க இருந்து கூப்பிடுவார், ஓட வரும், வந்து நில்லுங்க அப்படின்னு கேட்பார். பரிசுத்தத்துல உச்சத்துல இருக்கிற மோசையை குறித்து அவர் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? உங்க வீட்டுல எல்லாம் நான் சொப்பனத்துல தரிசனத்தெல்லாம் பேசுறேன். ஆனா மோசையோட பேசும்போது நான் எப்படி பேசுறேன்? பேசுறேன். அவன் என்ன பாக்குறான், என் சாயல பாக்குறான். அப்படிப்பட்டவனை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி பயம் இல்லாம போச்சு? கவனிச்சீங்களா? கர்த்தர் எங்க வைக்கிறார் நினைச்சிருக்கு. அப்ப வாயை பத்திரமா பயன்படுத்தணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாவு நெருப்பு தான், அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும். சில நேரங்களில் இப்படிதான் தேவையில்லாம குஷ்டரோகத்தை மீறியா வாங்கிக்கிறது போல நம்ம வாழ்க்கையில வாங்கிடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யாரையும் அற்பமா எண்ணாதீங்க, யாரையும் அற்பமா தூற்றி தெரியக்கூடாது, யாரை குறித்து குறை சொல்லாதீங்க. அது குறை சொல்றது ஒரு ஆவி. அந்த அசுத்த ஆவியை நம்ம விட்டு விளக்கணும். நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? எப்பொழுதும் முன்மாதிரியா உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. மற்றவங்களை கனம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவர் என்ன பண்ணுங்க? தங்களை காட்டிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணுங்க, கனம் பண்ணுங்க. கனம் பண்ணுவதுல முந்திக் கொள்ளுங்க. இப்படிதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா பிசாசு என்ன சொல்லி கொடுப்பாங்க? அவங்க அப்படிதான், இந்த சிஸ்டர் அப்படிதான். அது நமக்கு அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவர்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் தூற்றி திரிகிற வாழ்க்கை இருக்கக்கூடாது, அலப்புகிற வாய் இருக்கக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைய செய்யும். அது மாத்திரமல்ல, அது தகாததை பேச வைக்கும். தொடர்ந்து பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம். தடைப்படாத பாம்பு கடிக்குமே, அலப்புகிறவனும் அதற்கு ஒப்பானவன். ஆமா, அலப்புகிற ஆள் யாரு? எங்க போய் சேர்ந்துட்டான் பாத்தீங்களா? பாம்புக்கு ஒப்பானவன். அப்ப பாம்பை எப்படி அடக்கி வைக்கணுமோ, கல்ல போட்டு மூடி வைக்கணுமோ, அது முந்த அதே போல அந்த மூளை இருக்கிற பக்கம் நம்ம திருப்பி கூட பாத்திர கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் பேசுறவங்களோட நமக்கு கொஞ்சம் கூட ஐக்கியம் இருக்க கூடாது. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் பாம்புக்கு ஒப்பானவன். அவன் கொத்திக்கிட்டு தான் இருப்பான், ரசத்தை கக்கிக்கிட்டு தான் இருப்பான். கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, 3 யோவான் வசனம் 9-10 வாசிங்க. 3 யோவான் வசனம் 9-10. எழுதினேன். ஆனாலும் அவர்கள் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமா, எழுதுறது யாரு? ஏசப்பாவுடைய மார்பிலே சாய்ந்திருந்த அன்புக்குரிய சீசன். அவர் எழுதுறார், யோவான் எழுதுறார். என்ன சொல்றாரு? அங்கே தியோதிரேப்பு என்ற ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? சபையில முதன்மையா இருக்கணும்னு விரும்புறான். அவன் என்ன பண்றான் பாருங்க. 10ஆம் வசனம். நல்லா கவனிச்சுக்கலாம். அலப்புகிற வாய்களை இன்னொரு காரியம் தேடுது. முதல்ல தகாததை பேசுவான், அடுத்து என்ன பேசுவான்? பொல்லாததை பேசுவான். பொல்லாததுன்னா என்ன தெரியல? கடினமான வார்த்தைங்க, கனமான வார்த்தைகளை, மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை, அவனை கஷ்டப்படுத்துகிற வார்த்தை, துக்கப்படக்கூடிய வார்த்தைகளை பேச வைக்கிறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய பரிசுத்தமான அப்போஸ்தலர், அவ்வளவு பெரிய ஆளு ஒருத்தனை பார்த்து பயப்படுறாரு. கவனிச்சீங்களா? அப்ப இப்படியா நம்ம ஒரு சாட்சி வர்றது? யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில அருமையான கவன பிள்ளைகளை, இந்த அலப்புகிற காரியம், மற்றவங்க கடினமா பேசுகிற காரியம்,
தகாதது பேசுகிற காரியம், தூற்றி திரிகிற காரியம் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம குற்றப்படுத்தினா நமக்குதான் அது ஆபத்து. எஜமானத்துல நம்ம வேலைக்காரங்க குறித்து குற்றப்படுத்தாத, அவன் என்ன பண்ணுவான், உண்மையாலதான் கோபப்படுவான். அல்லேலூயா. ஆமா, அது நல்லா கவனிக்கணும். இங்க யோபு ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 42:3 பக்கம் வந்து 670. ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். ஆமென். அறியாததையும் எட்டாததையும் அழைப்பினேன். நல்ல கவனி. யோபு சொல்றார், யோபு தன்னுடைய வாழ்க்கையில அவர் 3ஆம் அதிகாரம் நல்லா கவனிச்சீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியில இருந்து அவர் பேச ஆரம்பிச்சவரு இப்ப 42ஆம் அதிகாரத்துல தான் வாயை மூடி இருக்காரு. அவர் பேசின வார்த்தைகளை குறித்து அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் பேசுறது கரெக்ட் தான் சொல்றாரு. அவ்வளவு பெரிய பரிசுத்தமான அவரை கொஞ்சம் இடவிட்டா பாருங்க. அவர் என்ன சொல்ற, நானும் அழப்பிட்டேன். சில இடங்கள்ல அவர் சொல்றாரு, என்ன தராசுல வச்சு நிறுத்தி பாருங்க சப்பா, என் உத்தமம் அப்படிப்பட்டது அப்படின்னாரு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல என்ன சொல்ற, என்னுடைய நியாயத்தை நான் உனக்கு முன்பாக ரூபகாரப்படுத்துவேன் அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, உங்களை எங்க பார்க்க முடியும் என்னுடைய நியாயத்தை கேட்கறதுக்கு. மிஞ்சி பேசின வார்த்தைகள் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு கோடிங் தான் காட்டுறேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, எந்த சூழ்நிலையிலும் நாம கர்த்தர் இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அலப்புகிற விஷயத்தை வச்சுக்க கூடாது. பரிசுத்தவான் கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க, நான் அலப்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. அல்லேலூயா. இவர் மட்டும் பேசாம இருந்திருந்தாருன்னா 3ஆவது அதிகாரத்திலே இவருடைய விஷயம் முடிஞ்சு போயிடும். அவர் பேசுறதுனால எத்தனை அதிகாரம் தள்ளி வந்திருக்கு? 42 அதிகாரம் தள்ளி வந்து எத்தனை நாள் ஆயிருக்குமோ தெரியல. யோசனை பண்ணி பாருங்க. ஒருவேளை 3ஆவது அதிகாரம்ன்றது அவருடைய முதல் நாளா கூட இருந்திருக்கலாம். முதல் நாளே அவருடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். அவருடைய அலப்புகிற வாய், தேவையில்லாத பேசின வாய், தன்னை நீதிமான் காண்பிக்கிற வாய், உத்தமன் என்று நிரூபிக்க நினைக்கிற வாய், அது என்ன ஆயிப்போச்சு? அலப்பி 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 நீ பேச நான் பேச இப்படி மாறி மாறி கடைசியில உன்னுடைய பாடுகளுடைய வருஷம் அதிகமானதான் மிச்சம். உன்னோட போராட்டங்களுடைய காலங்கள் அதிகமானதான் மிச்சம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிற காரியம். தூற்றுகிற காரியமும் அலப்புகிற காரியமும் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நம்முடைய பாடுகள் போராட்டங்கள் நம்ம சந்தித்துக்கிற பிரச்சனை அது நீண்டுகிட்டே அல்லேலூயா. இன்னைக்கு வாய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு பாருங்க. அதனாலதான் தாவீது சொல்றாரு, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாய்க்கு என்ன பண்ண, ஆமா கடிவாளம் போடுங்க. வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போடுங்க, நாவுக்கு ஒரு கடிவாளத்தை போடுங்க. தேவையில்லாத பேசாதீங்க. வேதம் சொல்லுது, நாவின் பிரதித்திரமோ கர்த்தராலே வரும். நீங்க பேசுகிற காரியம் கர்த்தருடைய காரியமா இருக்கணும். நீங்க பேசுகிற வார்த்தைகள் அநேகர் உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கணும், அநேகரை திடப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும், அநேகரை தேற்றுகிற வார்த்தையா இருக்கணும். மாறாக அடுத்தவனை துக்கப்படுத்துகிற வார்த்தையா இருக்கக்கூடாது, கஷ்டப்படுத்துகிற வார்த்தையா இருக்கக்கூடாது, தகாதத பேசுகிற வார்த்தையா இருக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறார். யோக போல நாம அலப்புகிறவளா மாறிட்டோம்னா, தகாத காரியங்களை பேசுகிறவளா மாறிட்டோம்னா, மிஞ்சின காரியங்களை பேசுகிறவளா மாறிட்டோம்னா நம்முடைய பாடுக்கு முடிவே வராது. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு முதலாவதாக எந்த ஜாதியோட கலவக்கூடாது, நாம தூற்றி கொண்டு திரிகிறவர்களோடும் அலப்புகிறவர்களோடும் நாம கலவக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 285 புதிய ஏற்பாடு. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்துக் கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடு கலவாதிருங்க. யாரோட? வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோட கலவாதிருங்க. 2வது ஜாதி ஆண்டவர் காட்டுறார் பாருங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்கிட்ட ஒரு தெய்வீக குணத்தை நீங்க பார்க்க முடியாது, ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே கீழ்ப்படிதலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்க. வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒருவனாக நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் மீட்கப்படும் முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை பெற முடியாது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியை பெறணும்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறது எப்படி பங்கடைய முடியும்? ரகசிய வருகையில எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும்? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு இரண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களோட நம்முடைய ஐக்கியம் இருக்கா? கவனிங்க. நீங்க யாரு கூட பேசினாலும் கவனிங்க.
அவனோட வாழ்க்கையில வசனம் கீழ்படுகிறானா, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானா, ஆண்டவரோட வார்த்தை முதுகு பின்னாடி தூக்கி போட்டு போறானா? சங்கீதம் 50 அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும், அதுல அழகா சொல்லப்பட்டது ஆவிக்குரிய துன்மார்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் வசனத்தை என்ன பண்ணிடுவான், முதுகு பின்னாடி தூக்கி போட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். துன்மார்கன் அவன் என்ன பண்ணுவான், எல்லா பாவத்திலையும் செய்யறவங்களோட அவனுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும். வசனத்தை தூக்கி போட்டா நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். கேளுங்க, சங்கீதம் 50 16 வாசிங்க. என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிச்சை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுவாய். வார்த்தையை பின்னாடி எடுத்து போட்டுருவான். சிச்சையை அவன் விரும்பவே மாட்டான். ஆசீர்வாதம் ஓடி வந்து முத ஆளா நிப்பான். நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், கொட்டு கொட்டு கொட்டுறாருன்னா ஃபர்ஸ்ட் ஆள் அவர் தான் பேர் கொடுக்க வந்து நிப்பார். ஆனா சிச்சை வேண்டவே வேண்டாம், பாடு வேண்டவே வேண்டாம், அது அந்த பக்கமா போயிடுவாரு. அல்லேலூயா. இதுதான் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க கண்டுபிடிக்கிற குழு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிற்று வேணாம், பாடு வேணாம், போராட்டம் வேணாம், பரிசுத்தம் வேணாம், கீழ்ப்படிதல் வேணாம் அப்படின்னு சொல்றானா, நீங்க நல்லா புரிந்து வச்சுங்க, அவன் தான் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன். அப்படிப்பட்ட ஆட்களோட நம்ம ஐக்கியம் வைத்துக் கொண்டா அவனுடைய ஆவி நம்மையும் பின்பற்றும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்ன, கொஞ்சம் கொஞ்சமா வசனத்தை விட்டு நாம தூரமா போய்கிட்டே இருப்போம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. அதுல நமக்கு என்ன இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு. வேத வசனம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. வேத வசனம் தான் உங்க கால்களுக்கு தீபம். வேத வசனம் தான் உங்களுக்கு விளக்கா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வாலிபன் தன் வழி எதனா சுத்தம் பண்ணுவான், வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனா வசனம் தான் உங்களை பாதுகாக்கக்கூடியது. வசனம் தான் உங்களை சுத்திகரிக்கக்கூடியது. வசனம் தான் உங்களுக்கு வழிகாட்டும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அதனால் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நீங்க பிசகாம ஒழுங்கா நேரம் நடக்கணும், வலது புறம் இடது புறம் சாயாம ஒழுங்கா நேர்த்தியா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வசனத்துக்கு கீழ்ப்படிகளோட ஐக்கியம் கொடுங்க. நீங்களும் கீழ்ப்படியணும். உங்களோட இருக்கிற ஆள் எப்படிப்பட்டதா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். பவுல் அப்படிதான் தீர்மானத்துக்கு சொல்றாரு, ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. கர்த்தரை உண்மையா பின்பற்றுவனோட ஐக்கியத்தை வச்சுக்க, அவரை தேடுகிறோட ஐக்கியம் வச்சுக்க. விசுவாசத்துல எவன் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கானோ அவன் கூட ஐக்கியத்தை வச்சுக்க. ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை பத்தி ஒருத்தன் பேசுறான், அவனோடு கூட ஐக்கியம் வைத்துக்கொள். அது உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். மாறாக இப்படி வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோட நம்ம வச்சுக்கிட்டா என்ன நடக்கும், அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ண வசனத்தை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு வசனம் சொன்னதா சொல்லுவாங்க, சில வசனங்களை குறைச்சி பேசுவாங்க. இதனால என்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாவது கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஆமா, கூட்டி பேசினாலும் குறைச்சி பேசினாலும் என்ன வந்துடும், வாதம் வந்துடும். அதனால புரிஞ்சுங்க, தேவையில்லாத நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. அதுல இதுவே நம்ம ஐக்கியத்தை வச்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அடிஷனலா ஒரு போனஸ் வேற வாங்கிக்கிறோம். பாருங்க, இது நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கீழ்ப்படியாம போகும்போது என்ன நடக்குது பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாடுல 318 பக்கம். திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களா. திருவசனத்துக்கு கீழ்ப்படியலாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும்ன்றாரு, இடரல் வரும். நல்லா புரியுது. நீங்களே இடருவீங்க, உங்க கூட இருக்கிற ஆளை என்ன பண்ணுவீங்க, இடர பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம். அடுத்த கலாத்தியர் 3:1 வாசிங்க. பவுல் கலாத்திய சபையை பார்த்து வேதனைப்படுகிற ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 3:1 பக்கம் 259. நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஆமென். நல்லா கவனிங்க. இயேசுப்போ முகமுகமா பார்த்த சபை, ஒரு விசுவாசி, அவனுடைய நிலைமையை பாருங்க. அப்படி ஆண்டவர் முகமுகமா பார்த்தவன், பிரத்யட்சமா பார்த்தவன், அவனுடைய நிலைமை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். ஆனா அவன் எப்படி இருந்தான் தெரியுங்களா? 5 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல நல்லா கவனிச்சீங்களா? அவன் ஓட்டம் எப்படி இருந்தது? நல்லா ஓடுறான், நல்லா ஓடிட்டு இருந்தான், நல்ல தரிசனம் பெற்றவன். அவன் பாட்டு ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லி ஒழுங்கா வாசிச்சுட்டு வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து போயிட்டே இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சு? நல்லா ஓடினீர்களே, வாசிங்க.
ஆமா, யாரோ ஒருத்தன் தடை பண்ணிட்டான். அவன் வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? இப்போ ஆவியில தொடர்ந்தவன் மாம்சத்துல முடிச்சுட்டான் ஓட்டத்தை. அவ்வளவுதான். கலாத்திய சபையில தான் ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆவிக்குரியவர்களாக நாம நம்முடைய ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும்னா பவுல போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம சொல்லணும்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஓட்டம் தடை இல்லாம இருக்கணும், நம்ம ஓட்டம் ஜெயமா இருக்கணும். மாறாக நம்முடைய ஓட்டம் தடைப்படுத்தினா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்மையும் நம்ம சுத்தி இருக்கிற ஆளையும் கவனிக்கணும். நாம வசனத்துக்கு கீழ்ப்படியத்தை தவறிட்டோம்னா இடர்கள் வரும், ஓட்ட தடைப்படும். அதோட நம்ம கூட இருக்கிற ஆளும் அப்படிப்பட்ட ஆளா இருந்தா அப்படிதான் நடக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஆட்களோட கலவாதே அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. தொடர்ந்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 294. ஏனென்றால் ஆமா, நீங்க தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னா இந்த மனுஷனுடைய நிலைமை தான் நமக்கு என்ன ஆயிரும்? அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல அப்படின்னா உலகத்தின் மேல ஆசை வச்சு உலகத்தை அவனை வந்திச்சது, உலகம் அவனை வஞ்சிச்சிச்சு, அவன் அதுக்கு இடம் கொடுத்துட்டான். உலகம் முழுசும் அவனுக்குள்ள வந்துருச்சு. இப்ப ஆண்டவர் வெளியே போயிட்டார். அல்லேலூயா. இதுவா வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது, வசனத்தை பேசாதவனோடு வசனத்தின்படி வாழாதவனோடு நமக்கு எந்த ஐக்கியம் இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பரியாசக்காரன் உட்கார இடத்துல சொல்லுங்க இரவு பகல கர்த்தருடைய வேதத்துல ஞானமா இருக்க மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காவின் ஓரத்துல கீழ்ப்படிந்தா இதெல்லாம் நடக்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்களில் ஓரப்பட்ட நடப்பட்ட மரத்தை போல இருப்பீங்க. உங்க காலத்துல உங்களுக்கு கனி வரும், உங்களுக்கு தேவையான நேரத்தில் அற்புதம் நடக்கும், உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும், தேவையான நேரத்தில் உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். இதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனா கீழ்ப்படியாதவனோட ஐக்கியம் வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளா வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதாவது மலைக்கு போறது கொஞ்சம் மடுக்கும் பாயம், அவனுக்கு வர ஆபத்து நமக்கு சேர்ந்துதான் வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, ஜாதிகளோட கலவு கூடாது. முதல்ல எந்த ஜாதி? தூக்கி திரிகிற அலப்புகிறவனோட கலவு கூடாது. 2வது வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு நம்ம கலவு கூடாது. 3வது ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். நீதிமொழிகள் 24:21 பக்கம் 784. என்ன ஒரு ஆவிக்குரிய போட்டி! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24:21 என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரனுடைய 3வது ஜாதி எது? கலகக்காரனோட கலவே கூடாது. அது ஒரு பொல்லாத ஆவி. அப்ப அந்த பொல்லாத ஆவி ஒருத்தனுக்குள்ள வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, வேதத்துல நீங்க பார்க்கும்போது சில பேருடைய கேரக்டர் அப்படிதான் இருக்கும். சில பேருடைய கேரக்டர் அப்படிதான் இருக்கு. கலகம் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னதான் நீங்க நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது என்னதான் பண்ணும்? அது திரும்ப அங்கதான் போகும். பண்ணியை குளிப்பாட்டி வச்சாலும் அது அங்கதான் போகும். அது மாதிரி சில பேர் என்னதான் நீங்க கூப்பிட்டு வந்து ஏசப்பாவோட வசனத்தை சொல்லி கொடுத்தா கூட அவன் வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷனே இருக்காது, ஒரு மாற்றமே இருக்காது, ஒரு மனம் திரும்புதலே இருக்காது. அவனோட வாழ்க்கையில என்னதான் நடக்கும்? அவன் எங்க போனாலும் கலகத்தை மூடிக்கிட்டே தான் இருப்பான். அந்த கலகத்தின் ஆவி அப்படிப்பட்டதான். வசனம் சொல்லுது பாருங்க, உபாகமம் 31:27 வாசிங்க. உபாகமம் 31:27, 264. நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே. பாத்தீங்களா? மோசே சொல்றாரு. யாரு சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு. நீ எப்பவுமே அந்த குணத்தோட தான் இருக்க. நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து உங்ககிட்ட அதுல சேஞ்சஸே இல்ல. வானத்துல இருந்து ஆண்டவர் மன்னாவை பொழிய பண்றாரு, அப்ப கூட குணம் மாறல. செங்கடல 2ஆ பழந்தது, அப்பவும் குணம் மாறல. சீனாய் மலையில அப்படியே அக்கினி சூளையா இறங்குறாரு ஆண்டவர், அதை பார்க்கும்போது கூட குணம் மாறல. கண்மலையில இருந்து தண்ணீரை உனக்காக புறப்பட பண்றாரு, அப்ப கூட உனக்கு குணம் மாறல. நீ இன்னமும் கலக குணம் தான் வச்சிருக்க. கலக குணம் வந்தா என்ன தெரியுமா நடக்கும்?
என்னதான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாலும், என்னதான் அதிசயம் செஞ்சாலும் அவனுக்கு எப்பவுமே பழைய சேர்த்துதான் ஞாபகம். திரும்பி திரும்பினது போல, பன்றி சேற்றில கூட திரும்பினது போல அவன் வாழ்க்கை எங்கதான் போகும்? எப்பவுமே எகிப்துலதான் இருக்கும். இருக்கிறது வேற இடம், அவன் மனசு பூரா எங்கதான் இருக்கும்? அங்கதான். பாருங்க, வானத்தின் போஜனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது அவனுக்கு கசக்குது. அதான் கவனிச்சு பாருங்க, அது அவனுக்கு கசக்குது. இதான் கலகக்காரனுடைய பிரச்சனையே. என்ன சொன்னாலும் சரி, நான் அங்க இருக்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தேன், அவங்க கூட இருக்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தேன், நான் ரட்சிக்கப்படாதப்பே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இன்னமும் எகிப்து அவங்களுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட்டு போய் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுக்கலன்னு சொல்றாரு. ஆனா இவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? அடிமைத்தனம் தான் பிடிச்சிருக்கு. இவனுக்கு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இவனுக்கு எதுதான் பிடிச்சிருக்கு? சாபம் தான் பிடிச்சிருக்கு. இவனுக்கு விடுதலை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அடிக்கிறது, உதைக்கிறது, தன்னை துன்புறுத்துறது தான் பிடிச்சிருக்கு. சில பேரோட குணம் அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் அவங்களுக்கு, ஏன்னா அடி வாங்கி 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 பழக்கப்பட்டாச்சு. அதனால அவங்களுக்கு எப்படிதான் இருப்பாங்க? அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்ம அதுல இருந்து விடுதலை ஏற்படுகிறதை பேசுகிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கலகக்காரோட கலவ கூடாது. அந்த கலகக்காரோட கலவனினா என்ன நடக்கும்னா, அவன் எல்லாத்தையும் குத்தமா தான் பேசுவான். நீ பேசுறது சரியா, இவங்க பண்றாம இத அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு குழப்பிட்டு அவன் பாட்டு போயிடுவான். இங்க தென்றலாம் வீசிக்கிட்டு இருந்த வாழ்க்கை அப்புறம் புயலா மாறி போயிடும். அல்லேலூயா. எப்படி பவுல் கப்பல்ல போயிட்டே இருக்கும்போது மாலுமிகள் என்ன நினைச்சாங்க? தென்றல் வீசுது, நம்ம செய்யற காரியம் வாய்க்குன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன வந்துச்சு? ஒரு பெரிய புயல் வந்துச்சு. அது புயல் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சு? உடைச்சு நாசம் பண்ணிடுச்சு. அந்த மாதிரிதான் கலகக்காரனுடைய ஐக்கியம் நம்ம வாழ்க்கையில வந்தா நம்ம குடும்பத்தை உடைச்சிருக்கோம். நமக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வந்துரும். என்னதான் ஆண்டவர் பாலும் தேவன் ஓடுகிற தேசத்தை கொடுக்குறேன்னு சொன்னா கூட இந்த கலகக்காரன் பேச்சுதான் ஈடுபடும். பாத்துங்க, 12 பேர் மோசே அனுப்புனாரு. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜனங்களுக்கு கொடுக்க போற அந்த கானான் தேசத்தை உழவு பார்க்கறதுக்கு அனுப்புனாரு. அதுல 2 பேரு யோசுவாவும் காலேபும், மீதி 10 பேரு வந்து துர்ச்செய்தியை பரப்புனாங்கன்னு சொல்லப்பட்டது. அந்த துர்ச்செய்தி கேட்ட உடனே இவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? கண்ணீர் வழியுது, கலக்கம் வருது. எகிப்த நினைக்கிறாங்க, நான் அங்கேயே செத்து போயிருந்தா நல்லா இருக்குமே, நான் அங்கேயே ஒடுக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்குமே, நான் அங்க மீனை சாப்பிட்டனே, பூண்டை சாப்பிட்டனே, வெள்ளரிக்காய் சாப்பிட்டனே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா புரிஞ்சு, கலகம் வந்தா புலம்பல் வந்துடும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். முறுமுறுப்பு வந்துடும். நம்ம வாழ்க்கையில அதான் இருக்கா, கொஞ்சம் தராசுல வச்சு பாருங்க. நான் எந்த ஆளோட ஐக்கியம் இருக்கு, எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. ஆண்டோட வார்த்தை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முறுமுறுப்பு வந்துருக்குன்னா நமக்குள்ள என்ன வந்துச்சு? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் வந்துருச்சுன்னா. அல்லேலூயா. அப்ப நல்லா யோசித்து பாருங்க. இங்க யோசுவாவும் காலேபும் விசுவாசத்தை பத்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம அவங்கள பார்த்து பயப்பட தேவையில்லை. அவங்க எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கர ராட்சசரா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயப்பட தேவை, எளிமையாக நம்ம சுதந்திரிக்கலாம் சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தோணுது? கடினமா தோணும். ஒரு விசுவாசியோட பார்வை பயங்கரமா இருக்கும், ஒரு அவிசுவாசியோட பார்வை கூடுதலாக இருக்கும். கோலியாத்தை பார்த்து சவுல் பயந்து நடந்தான், இஸ்ரவேலர் நடுங்கினாங்க, சகல போர் வீரர்கள் நடந்தாங்க. ஆனா சாதாரண சின்ன வாலிப தாவீது அவனை பார்த்து பயப்படல. அல்லேலூயா. அந்த கோலியாத்தை சொல்றான், உன் சதை பிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நாய்களுக்கும் பறவைகளுக்கும் போட போறேன்றான். இவ்வளவு சின்ன பையனா இருக்க, நீ என்கிட்ட வர போறேன்னா. நல்லா பாருங்க, அந்த பிசாசுக்கு, அந்த கோலியாத்துங்கிற போராட்டத்துக்கு பிசாசுக்கு தாவீது சின்ன பையனா தெரிஞ்சான். ஆனா ஆண்டவர் தாவீது எப்படி பார்த்தாரு? பெரியவனாக பார்த்தார், நல்லவனாக பார்த்தார், விசுவாச வீரனாக பார்த்தார். உங்களோட வாழ்க்கை எப்படி யோசிக்க பாருங்க. நீங்க விசுவாசியோட கலந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில விசுவாசத்துல வளருவீங்க. பரிசுத்தவான்களோட கலந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்துல வளருவீங்க. ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிகளோட கலந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதல் வளரும். இன்னும் நீங்க உச்ச நிலைக்கு போவீங்க, இன்னும் ஆவிக்குரிய அனுபவங்களை வளருவீங்க. மாறாக இப்படிப்பட்ட கலகக்காரோடு, அவிசுவாசிகளோடு, புலம்பல் உள்ளவர்களோடு, முறுமுறுக்களோட வார்த்தையை மாற்றி பேசுறவர்களோட நமக்கு ஒரு ஐக்கியம் வைத்திருந்தா நம்மளோட வாழ்க்கையில ஒரு நாள் ஆசீர்வாதத்தை நம்ம தர முடியாது. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். 3 காரியம். ஒன்னு அளப்பவர்களோட கலவு கூடாது, இன்னொன்னு வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோட கலவு கூடாது, 3வது கலகம் பண்ணுகிறவர்களோட கலவு கூடாது. நம்ம கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோம். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்? ஒரு நிமிஷம் வைத்து ஆராய்ந்து பாருங்க. நம்ம கர்த்தருடைய சமூகத்துல வந்து இருக்கிறோம்.
கர்த்தருடைய வசனம் என்கிற வெளிச்சத்துல நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. என்கிட்ட எந்த இருள் இருக்குன்னு பாருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கான்னு பாருங்க. வீணான ஐக்கியம் இருக்கா பாருங்க. நீங்க கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறா. என் மகனே, என் மகளே, உன்னை நீயே உயிர்த்து ஆராய்ந்து பார்த்தா நீ நியாயம் தீர்க்கப்படா என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வைத்து உங்களை தராசில நிறுத்தி பாருங்க. நான் யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறேன்? என் பேச்சு, என் சுபாவம், என்னுடைய கிரியைகள், என்னுடைய நடக்கைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? என் வாழ்க்கையில நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நான் அளப்புகிறவனா இருக்கிறேனா? நான் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கிறேனா? அல்லது நான் கலகம் பண்ணி கொண்டே இருக்கிறேனா? யோசித்து பாருங்க. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தர் நம்மை சுத்தப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இது நமக்கு உகந்தது அல்ல. அதை விட்டு மனம் திரும்பு. உன்னை விட்டு அதை அகற்று. உன்னை விட்டு அந்த தீமையை எடுத்து போடு. சுத்திகரித்துக் கொள். இன்னைக்கு கர்த்தர் உன் நடுவில் அற்புதங்களை செய்வா. இன்னைக்கு கர்த்தர் உன் நடுவில் அற்புதங்களை செய்வா. ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை நம்ம கிட்ட தூற்றுகிற சுபாவம் இருக்கா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அனுப்பிக்கொண்டே இருக்கிறோமா? அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருமா? குறை சொல்லிக்கிட்டே இருக்கோமா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. யோசித்து பாருங்க. நாம எவ்வளவோ தப்பு செய்யறோம். எங்கேயாச்சும் ஏசப்பா நம்மளை பத்தி சொல்றாரா? நம்ம கிட்ட எவ்வளவு குறை இருக்கு, எவ்வளவு காரியம் குறை இருக்கு. எங்கேயாச்சும் ஏசப்பா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா? இல்லையே. என் பிள்ளை இன்னைக்கு மனம் திரும்புவான், நாளைக்கு மனம் திரும்புவான் அப்படின்னு அவர் பொறுமையோட காத்திருக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்க சுபாவம் எப்படி இருக்கு? அன்பு தேவ பிள்ளைகளை, வசனத்துக்கு கீழ்ப்படியதை காட்டிலும் மற்ற விஷயம் நமக்கு முக்கியமா? ஆண்டோட வார்த்தை நேராக வரும்போது இதை காட்டிலுமா நமக்கு முக்கியம்? மற்றதெல்லாம் யோசித்து பாருங்க. என் வசனத்துக்கு செவி கொடுக்கிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். இன்னைக்கு வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு வழக்கம் நமக்குள்ள இருக்கா? யோசித்து பாருங்க. யோசியா 2 அதிகாரத்துல 27 வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யோசியாங்கிற ராஜாவை குறித்து வசனம் சொல்லுகிறது. அவனுக்கு நேராக ஒரு உபதேசம் வந்த போது, தேவனுடைய வார்த்தை வந்த போது, வார்த்தையை கேட்கும் பொழுதே அவனுடைய உள்ளம் இலகினது. அவன் பயந்து நடுங்கி மனம் திரும்பி கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பணிவாய் நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேட்டு மனம் கூட இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். பரிசுத்தமுள்ள தெய்வம், அசுத்தத்தை விரும்பாத சுத்த ஜோதி அவர். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து சொல்வீங்க. ஒருவேளை நம்ம கிட்ட அந்த புறம் பேசுகிற காரியம் இருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மற்றவங்க குற்றப்படுத்துகிற காரியம், தகாத காரியங்கள் பேசுறோமா? பரிசுத்தமான பேசுறோமா? ஜெபிக்கிறவங்கள தூஷணமா பேசுறோமா? நல்ல வேலை வாசிக்கிறவங்கள தூஷணமா பேசுறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல மேல போயிட்டு இருக்கிறவங்களோட பேச்சு எப்படி பேசுறாங்கள பத்தி ஒரு பயம் நமக்கு வேண்டாமா? மீதியமாக இருந்தா கூட, ஆரோனை போல தீர்க்கதரிசியா இருந்தா கூட, மோசேவை பத்தி பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. பரிசுத்தவான பத்தி பேசுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. தாவீது என்ன சொன்னார்? சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை தொடுவதற்கு நான் கையை நீட்ட மாட்டேன்னு சொன்னார். பரிசுத்தவான் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை, கர்த்தரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளை, கர்த்தரோடு பேசுகிற பிள்ளைகளை நாம எப்படி பல தூரம் நடத்துறோம்? யோசித்து பாருங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு விஷயம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுங்க. தேவனை நோக்கி பாருங்க. நீங்க நினைக்கலாம் இதுவா? இல்ல, நம்ம பேச்சு நிறைய நேரங்கள்ல கர்த்தருடைய வல்லமையை தடுக்கும். நம்முடைய பேச்சு நிறைய நேரங்கள்ல நம்முடைய நன்மையை கெடுக்கும். நாவின் வார்த்தைகள் அநேக ஆசீர்வாதங்களை கெடுக்கும். பிரசங்கி சொல்லுகிறார், வாயின் வார்த்தைகள் உன் கிரியைகளை அழிக்கும். யோசித்து பாருங்க. வீண் பேச்சு வேண்டாம், பெருமை பேச்சு வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வேண்டாம்.
தடிமனான வார்த்தைகள் வேண்டாம், தகாத வார்த்தைகள் வேண்டாம். கர்த்தர் அதை அருள்கிறார். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கேளுங்க. உறுதிப்படுத்துங்கப்பா. ஒரு புது வருஷத்துல பிரவேசிக்க போறோம். ஒரு புதிய நன்மை பெற போறோம். ஒரு புது வாக்குத்தத்தத்தை பெற போறோம். ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து செல்லணும்னா ஒரு சுத்திகரிப்பு வேணும். ஒரு சுத்திகரிப்பு வேணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நடக்கிற போராட்டத்துக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். உங்களோட வறுமைக்கு இது காரணமா இருக்கலாம். உங்க கண்ணீருக்கு இது காரணமா இருக்கலாம். உங்களோட பிரிவினைக்கு இது காரணமா இருக்கலாம். உங்க குறைவுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சீர் பொருந்துங்க. கர்த்தருடைய பெரியவர்களா நாம ஒப்புக்கொள்ளுங்க. நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்து ஒரு அர்ப்பணிப்போடு பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை தேடவில்லையே. நானாக தானாக வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். கொடுப்போமா? என்னை பேசுகிறார். என் மகனை கர்த்தரோடு பேசுகிறார். என் மகனை கர்த்தரோடு பேசுங்க. நீங்க கர்த்தரோட சமூகத்துல தாழ்த்தி ஒப்புக்கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தர் காரியங்களை மாறுதலை முடிவு பண்ண போகிறார். இந்த தேவைகளை சந்திக்க போகிறார். வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். அதற்கு முன்பாக ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் ஒரு நாள் அற்புதம் செய்ய முடியாது. கீழ்ப்படியாத பிள்ளைಗಳ வாழ்க்கையில தேவன் ஒரு நாள் இடைவிட முடியாது. ஆதலால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக ஒரு பரிசுத்தத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் நம்ம நடுவில் உலாவ விரும்புகிறார். நம்மோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறார். நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் மகளே உன்னை ஒப்பு கொடுப்பாயா? என் மகளே உன்னை ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசியிருந்தா இன்னைக்கு ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்திருந்தா இன்னைக்கு ஆண்டவரத்துல ஒப்புரவாகுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த நல்ல நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, காலம் பொன் போன்றது.
கடைசி காலத்துல நம்ம நிற்கிறோம். எந்த நிமிஷத்துல ஏசப்போடு வருகை இருக்கும் தெரியாது. இன்னும் நீங்க இருதயத்தை கடினப்படுத்துவீர்கள், ஆனா இன்னும் நீங்க பின்னோக்கி செல்வீர்கள், ஆனா யார் உங்களை திருப்ப முடியும்? கர்த்தரோடு பேசுகிறார். ஒப்பு கொடுங்க, தயவாக ஒப்பு கொடுங்க. உங்க ஜீவியத்தை மாற்ற ஒப்பு கொடுங்க, உங்க பேச்சை மாற்ற ஒப்பு கொடுங்க, சிந்தையை மாற்ற ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நம்ம விரும்பி வாசம் பண்ண ஒப்பு கொடுங்க. இருதயத்தை திறந்து கொடுங்க. ஏசப்பா இருதயத்தை திறந்து கொடுங்க. இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ். ஏசப்பா இல்லாத ஒரு வாழ்க்கையோட நம்ம கிறிஸ்துமஸ் ஆராதிப்பது ஆராதனை அல்ல. இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் இருதயத்தில் இடம் இருக்கிறதா? அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஆயிற்று. உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தம் இருக்கா? ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த சபை கூடுதலே கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளான என்ற வார்த்தைப்படியாக கர்த்தாவே இந்த ஆவிக்குள்ளாக மாற்றுகிற எங்களை மறுரூபப்படுத்துகிற உடைய ஜீவனுள்ள உடைய வார்த்தைக்காக நன்றி ராஜா. என் வசனங்கள் ஆவியாய் என் ஜீவனாய் இருக்குது என்று சொன்னீரே. என் வசனம் நான் சொல்லியதை செய்து முடிக்கும் என்று சொன்னீரே. இப்பொழுது உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நேராக வந்த உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. எங்களை சுற்றி எரிப்பதற்காக கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எங்களை உயிர்ப்பிப்பதற்காக கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தையை கேட்டவர்கள் கேட்டபடியே விட்டுவிடாத படிக்கு அதை வாக்கில அபியாசப்படுத்த, நடைமுறைப்படுத்த ஒரு தீர்மானம் எடுத்து இன்றிலிருந்து நான் என் வாழ்க்கையில் அளப்ப மாட்டேன். இன்றிலிருந்து நான் என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பு. இன்றிலிருந்து நான் கலகக்காரனாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து வைராக்கியமாக பின்பற்றுகிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவளை பழுவும் பெருகும் பண்ணுவீராக. கர்த்தாவே நீர் சொன்னீரே என் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும் என்று சொன்னீரே. என் வார்த்தைகளை நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரே. அந்த நித்திய ஜீவனால ஆசீர்வாதத்தினால உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். கர்த்தரும் அவருடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் பலதரைப்பட்ட சபையாரோடும் உலகின் எல்லா பரிசுத்தவான்களோடும் உடைய வருகை மட்டும் மீண்டும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் இந்த சமாதானத்தோடு வழிநடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.